தஞ்சாவூருக்காக தன் குல சபையை அறிந்து கொடுத்த சிவசக்கரவர்த்தி ஒரு புலவனுக்காக தன் தலையை கொடுப்பதென முன்வந்தான் வல்லால் குமரன். அப்படிப்பட்ட நாட்டிலே இந்த பதிவசனாபுரி நாட்டிலே ராஜேந்திர மன்னர் பெயர் பெற்று மிக தீரம் சிறப்பாக செய்து வருகிறேன். இருந்தாலும் இந்த முள்ளக்கார கூட காவலர்கள் இவனை யாரும் காணவில்லையே. யாருக்கு நம்முடைய நாட்டு கோடி விரலாக வருகிற உணர்ச்சி அரண்மனைக்கு எனது முன்னபாரு உணர்ச்சி இது தினம் என்ன கால தாமதம். ஐயா கேக்குறீங்க ஐயா, நான் ஒரு 10,000 ரூபாய் கடை வாங்கிட்டேங்க. நானு 10,000 ரூபாய் கடை வாங்கிட்டேன். ஆமாங்க, இந்த கடத்தை என்னால கொடுக்க முடியல. இந்த கடைக்கார ஜனதூரமே என் வீட்டு முன்னாடி வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறான். ஆமா, இந்த கடத்தை எப்படியாச்சும் கொடுத்தா அவனு சொல்லிட்டு எங்க வீட்டை சுத்தி பார்த்தேன். எங்க வீட்டை மாடு அதிகம். சத்தியமா என்னடா ஒரு 5 மாடு இருக்குமா? அதை விட அதிகம். ஒரு 10, அதை விட அதிகம். 20, அதை விட அதிகம். ஒரு 50 மாடு, அதை விட அதிகம். ஏண்டா ஒரு 1000 மாடு இருக்குமா? அதை விட அதிகம். எவ்வளவு தானே ஒரு மெயின்டைன் பண்றீங்க? எத்தனை மாடு தான் இருக்குது அப்பா? எவ்வளவு மாடு தான் இருக்குது? ஒரே மாடு தான். இது பெருமை இந்த மாட்டை வித்தாச்சுன்னா இந்த கருத்தை கொடுக்கணும் சொல்லிட்டு ஒவ்வொரு சந்திக்கா மாட்டை ஓட்டி போற மாடு விக்கவே இல்ல. என்னடா இது தெரியல. எங்க வீட்டு திண்ணு மேல உட்காந்து யோசனை பண்ணிக்கிற இவரை மாதிரி ஒரு பெரியவர் என்ன பார்த்து என்ன கூப்பிட்டாரு. தம்பி இங்க வாடான்னு கூப்பிட்டாரு. பெரியவங்களை பார்த்தா நான் பெருமாளா நினைப்பேங்க. அடே பெரியவர் கூப்பிடுறாரு, நம்ம போய் கேட்போம் சொல்லி நான் போய் கேட்டேன். ஐயா என்னங்கன்னு கேட்டேன். தம்பி நீ தினந்தோறும் மாட்டை ஓட்டி மாத்த நான் பாக்குறேன், மாடு விக்கலையான்னு கேட்டாரு. ஆமா ஐயா என்ன பண்ணது தெரியல, மாடு விக்கலன்னு நான் சொன்னேன். அதுக்கு இந்த பெரியவர் நான் சொன்னாரு, மாட்டை சும்மா ஓட்டி போனா யாரும் வாங்க மாட்டாங்க, மாட்டை சேனையாக்கி ஓட்டி போனா வாங்குவாங்க. ஆமாங்க, நான் பண்ண மாட்டை ஓட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு வர அவன் என்னதான் நினைச்சுக்கிறேன். மாட்டை ஓட்டிக்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேங்க. ஆஸ்பத்திரிக்கு மாட்டை ஓட்டிட்டு வந்துட்டேன். மாட்டு ஹாஸ்பிடல் மாட்டை ஓட்டிட்டு வர அங்க என்ன பண்ணாங்க, கம்பி மாரி கட்டி வச்சுக்கிறாங்க மாட்டுக்கு. இந்த மாட்டை ஓட்டிட்டு வந்தனா இந்த மாட்டை ஓட்டி முறை கம்பி உள்ள விட்டாங்க. மாடி இப்படியே நின்னுங்குது. டாக்டர் வந்தாரு, மாடு எட்டு அதிகமே குறுக்குல ஒரு கழுவி விட்டாரு. மாடி இப்படியே நின்னுங்குது. டாக்டர் என்ன பண்ணாரு, கைக்குள்ள ஒரு செத்து கையில போட்டுக்கினாரு. அப்படியே மாட்டை தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு பேரு. அப்படியே மாட்டு வாழை தூக்கிட்டு அட மாட்டுக்கு சொல்ற
மாடு சரியாகி போச்சு. மாட்டை ஓட்டு போனா 5 மாசம் 6 மாசம் 8 மாசம் கண்ணுக்குட்டி போட்டுச்சு. கண்ணுக்குட்டியோட ஓட்டி மாற 30 நேரத்துக்கு மாடு வீட்டு போச்சு. 10,000 கலவரம் முடிஞ்சல போட்டேன். 20,000 என் ஜோப்ல போட்டேன். இதே மாதிரியே எங்க அக்கா ஒண்ணு வயசுக்கு வந்து 18 வருஷமா வீட்டுல உட்காந்துங்கிறான். கல்யாணமே ஆவல. தினந்தோறும் ஒரு மாப்பிள்ளைங்க வராங்க, பாக்குறாங்க, சாப்பிடுறாங்க, போயிடுறாங்க. வராங்க, பாக்குறாங்க, சாப்பிடுறாங்க, போயிடுறாங்க. ஏண்டா பொண்ணு எதனா குறை வேணாவா? குறையா கண்ணுக்கு நேரம் சாரக்கண்ணா யாருங்க? பாப்பா கடை இல்ல கால ஆகலும் அந்த யானை காலம் சொல்லுவாங்களே. யாருக்கா? உன் மண்டாட்டிக்கு தான் யானை கால் வரும். யாருக்கா? அழகா நடத்து எங்க அக்கா. ஏன்னா ஒரு காது கேட்காது செவிடா. யாரு? முக்காது. சவுட்டு ஒருவேளை ஊமியா? ஊமனா கிடையாது, சூப்பரா பேசும். ஒருவேளை கலர் கருப்பா இருப்பாங்களோ? நீ வேற எங்க அக்கா சூப்பர் ஃபிகர். அப்ப வேற என்னதான் பிரச்சனை? எந்த குறையும் இல்ல. மாப்பிள்ளைங்க வராங்க, பாக்குறாங்க, போறாங்க. இதே மாதிரி வேதனையா இருந்தேன். அதே மாதிரி என் கூட தென்மேல உட்காந்து யோசனை பண்ணிக்கிறேன் என்ன காரணமா இருக்குன்னு. சட்டுன்னு அந்த பெரியவரை பார்த்தனே ஞாபகம் வந்துச்சு. அடடே அன்னைக்கு அந்த மாட்டை சொன்னாரு, மாட்டை சரியாக்கி கொண்டு போனா வித்துற சொன்னாரு. நம்ம ஏன் நம்ம அக்காவை சரியாக்க கூடாது? சரியாக்கி பார்த்தேன். ஒருத்தன் கூட அக்கால ஓட்டி போன பாடு கிடையாது. நம்ம வீட்டுல அக்கா எதனா இருக்குதா? யாரு பல்ல ஓடிச்சது உனக்கு? நேத்து ஒரு கேள்வி கை புடிச்சாரு சொல்லி அடிச்சுட்டாங்க. வயசான காலத்துல ஏன் வேலை பார்த்து நடக்கிறீங்க? அப்படியா? ஐயா, முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. நம் நாட்டில் முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. படிக்காத ஜென்மங்கள் காலை மாலை தவறாமல் தீப தூப ஆராதனை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நடைபெற்று வருகிறது. எந்த ஒரு குறையும் கிடையாது ஐயா. காலை மாலையிலும் பூஜைகளா அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனை முன்னிட்டு பார்த்தாலும் குறை என்பது இல்லை ஐயா. பள்ளிக்கு சென்று எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சீரும் சிறப்புடன் படித்து வருகிறார்களா? அனைவரும் படித்து வருகிறார்கள் ஐயா. ஆனா ஒருத்தவங்க 2 பேர் தான் சரி கிடையாது. அது பையில பீடி போட்டு போதுங்க. எந்த குறையும் கிடையாது ஐயா. மாதலி ஐயா, கேட்கும் கேள்விக்கு தகுந்த விடை அளிக்க உன்னுடைய திறமையை நான் பாராட்டுகிறேன். கொட்டா பின்னாடி வந்துருங்க. ஏதோ ஆட்டுனீங்களே. கேட்கும் கேள்விக்கு தகுந்த விடை அளித்தேன் அல்லவா? ஆகினால் உன்னுடைய திறமையை பாராட்டுகிறேன். திறமையா? ஒண்ணு இல்லைங்க ஐயா. ஐயா இருந்தாலும் வில்லாடி சென்றாலும் உங்களுடைய மகன் என்னுடைய மூத்த மகன். ஆமா, அதில் சென்றான். பட்ட படிவை படித்து முடிந்து விட்டான். இன்று தாயகம் வருகிறான். மகனை பார்க்கணுமா? சிவமணி சிவமணி அனுப்பினாங்க. அப்படியா?